மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. இங்க வின்னபிலிட்டி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த எலெக்ஷன்ல? போன எலெக்ஷனோட அதிகமா. நான் இப்படி சொல்றதுனால அவங்க உடனே மக்கள் என்ன நினைப்பாங்க, அது அதிமுக பாஜக பிரிஞ்சதுனால சொல்றீங்களா? இல்ல. 2019 2024 பாஜகவுக்கு எதிர அந்த ஒரு அதிருப்தி தமிழ்நாடு மக்கள்ல இன்னும் அதிகமாயிருக்கு. மக்கள் மத்தியில் அதிருப்தினால தானே பிரதமர் வாரம் வராரு தமிழ்நாட்டுக்கு. இந்த ஒரே நாடு ஒரே கொள்கையை திணிக்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனை. நான் இது வந்து உங்ககிட்ட இருந்தும் திமுக கிட்ட இருந்தும் தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்காக வரேன்றாரு. காப்பாற்ற தேவையே இல்லைங்க. அது இங்கே காப்பாற்றுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இவங்க அவர் என்ன சொல்கிறாரு, ஏன் இங்கே தமிழ்நாட்டு ஏன் ஒரு கோட்டையாக இருக்கு, நம்ம ஏன் உடைக்க முடியல அப்படின்றதுனால வராரு. நான் அதை பாராட்டுறேன். அந்த முயற்சி எடுக்கிறாரு, அதை பாராட்டுறேன். நல்லது தான். வாங்க இங்கே எங்கள் ஊருக்கு வாங்க, நம்ம ஊர் மீன் குழம்பு நல்லா ருசித்து சாப்பிட்டு போங்க. ஐயோ அண்ணா அவர் மீன் சாப்பிட மாட்டார், அவர் தான் சைவமாச்சு. அதனால் அவர் வரட்டும், வரட்டும். ஆனால் அதுலேயும் தெரியுது ரொம்ப இது ஒரு கோட்டை. அந்த கோட்டையை உடைக்க முடியல அவர்னால. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த யாத்திரை எங்கள் தலைவர் திரு ராகுல் காந்தி ஒரு நடைப்பயணம் எடுத்தார். அது வந்து ஒரு மகா வெற்றி. தமிழ்நாட்டில் ரொம்ப நடக்கலை, ஆனால் சவுத்தில் ஒரு மகா வெற்றி. இன்னும் கூட மக்கள் பேசுகிறாங்க. நான் வந்து வெள்ளூர் போயிருந்தேன் போன மாதம். அங்கே வந்து நான் நடைப்பயணம் எடுத்தேன். சார் என்ன சார் ராகுல் காந்தி வந்து போன இப்போ நடைப்பயணம் எடுத்தாருன்னு இன்னும் கூட பேசிகிட்டு இருக்காங்க. அவர் தலைவர் ராகுல் காந்தியோட ஒரு இமேஜும் இது. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோட கவர்னன்ஸு, அவரோட 2 வருஷம் ஆட்சி ரொம்ப நல்லா போயிருக்கு. மக்களுக்கு என்னெல்லாம் ப்ராமிஸ் பண்ணாரோ அதெல்லாம் எடுத்து சேர்த்து கொடுத்துருக்காரு. அதனால் சேலஞ்சஸும் இருக்கே சார். 2019 சினாரியோவை இங்கே நம்ம ஒப்பிடுறோம். ஆனால் அப்போ நீங்கள் வந்து எதிர்கட்சி, ஆளும் கட்சி மீதான அதிருப்தி, அதிமுக மேலே அதிருப்தி, அங்கே அது உங்களுக்கு கை கொடுத்தது. இந்த முறை நீங்கள் ஆளுங்கட்சியாக திமுக இருக்கிற போது இயல்பாகவே மக்கள் உங்கள் மேலே சில கோபங்கள் இருக்கும். அதிமுக தனியாக நிற்கிறாங்க. பாஜக ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அந்த எல்லையை விரிவாக்கி கொண்டே போகிறார்கள். இதெல்லாம் சேலஞ்சஸ் இல்லையா? இல்லை, நீங்கள் சொல்கிறது சரிதான். அதாவது ஒரு பொலிட்டிக்கல் தியரி அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கரெக்டு. ஆனால் ஆளுங்கட்சிக்கு எப்பவுமே அதிருப்தி இருக்கும் அப்படின்னு சொல்லவும் முடியாது. அது வந்து எப்பவுமே அது உண்மையாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து மற்ற ஆல்டர்னேட்டிவ் என்ன தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ என்ன செஞ்சுருக்காங்க 2 நாளைக்கு முன்னாடி, CAA தேவையாது. ஒரு சிட்டிசன்ஷிப் மத அடிப்படையில் நான் ஒரு சிட்டிசன்ஷிப் கொடுக்குறேன்னா தமிழ் மக்கள் ஏற்றுப்பாங்களா? நம்ம தமிழ்நாட்டில் இந்த மதம் ஜாதி அடிப்படையில் அரசியல் செஞ்சாலே மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து இப்போ செஞ்சுது, இது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் இந்த ராமர் கோவில் அதுன்னு ஒரு எப்பவுமே வந்து மதத்தை எடுத்துகிட்டு வந்தது. நிச்சயமாக மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது. தமிழ்நாட்டில் பாஜக தன் தலைமையிலான கூட்டணியை விஸ்தீரணப்படுத்துதுங்கிறத விட தேசிய அளவில் விலகி போன மாநில கட்சிகள், இந்தியா கூட்டணிக்குள்ளே இருந்த மாநில கட்சிகள், பாஜகவோடு கூட்டணி சேர விருப்பமில்லாத கட்சிகள் எல்லோரையும் சேர்த்து எல்லையை விரிவடைச்சிட்டே தானே போகிறாங்க. அது உங்களுக்கு பெரிய சவால் இல்லையா இந்திய அளவில்? இந்தியா நீங்கள் ஆல் இண்டியா லெவலில் கேள்வி கேட்டிங்கன்னா நாங்கள் இந்தியா கூட்டணி நாங்கள் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டோம். இந்தியா கூட்டணின்றது இப்போ நீங்கள் அந்த கூட்டணியோட வலுவு எப்படின்னு நீங்கள் பாருங்கள். நான் ஒரு புள்ளி விவரம் தரேன். 2019 காங்கிரஸ் கட்சி 421 சீட்டில் போட்டியிட்டது. அதுதான் எங்கள் வரலாறுலேயே மிகவும் குறைந்த எண்ணிக்கை. இந்த முறை கிட்டத்தட்ட 300 சீட்டில் தான் போட்டியிட போகிறோம். அதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த கூட்டணிக்காக நாங்கள் எல்லாரும் தியாகம் செஞ்சு சீட்டுகளை, எல்லா அரசியல் கட்சிகளும் என்ன சொல்லுவாங்க, கொடுக்க வேண்டிய இடத்துக்கு காங்கிரஸ் வர்றீங்க, கொடுத்தாச்சு. அதுதான் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் உத்தரப்பிரதேஷில் பாருங்க, உத்தரப்பிரதேஷில் இப்போ கூட்டணி அமைச்சாச்சு. ஆம் ஆத்மி கட்சியோட கூட்டணி அமைச்சாச்சு. பீகாரில் கூட்டணி, மகாராஷ்டிராவில் கூட்டணி, தமிழ்நாட்டில் ஏற்கனவே கூட்டணி இருக்குது, ஜார்க்கண்டில் கூட்டணி. ஸோ இந்த கூட்டணியெல்லாம் இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்தியா கூட்டணி ரொம்ப வலுவாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்துட்டுருக்கு. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.